சுமதி அக்கா, சுமதி அக்கா, அக்கா இல்லையா? என்ன? சீக்கிரம் அக்காவை கூப்பிடுங்க. அக்கா கல்யாண வீட்டுக்கு போயிருக்கா. என்ன வேணும்? இங்க வா, உள்ள வா. ஏய் ஏய், எங்க வர்ற? உங்கடி ரமணி அக்கா. யாரு? அக்கா. என்ன அக்கா? அக்கா, அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சுக்கா. அம்மா அவரை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு கடைசி பரீட்சைக்கா. நீங்க கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கிட்டீங்கன்னா பரீட்சை முடிஞ்சு அடுத்த நிமிஷம் நான் இங்க வந்துருவேன்க்கா. ஆமாண்டி அம்மா, எனக்கு வேற வேலையே இல்லை. சண்டை கோழி மாதிரி 32 வாட்டி சண்டை போட்டு இப்பதான் குழந்தை அமைதியா இருக்கு. இந்த குழந்தை எப்ப ஆளும் எப்ப நிறுத்துன்னு சொல்ல முடியாது. நீ போமா. ஏய், அங்க பாருடி, குழந்தை எங்க தூக்கிட்டு போறா? ஏய், பரீட்சைக்கு நேரம் ஆயிட்டு இருக்குடி, என்னடி பண்ற? அதானே, பாப்பாவை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு தான் வரணும். ஆள் தேடிட்டு இருக்கேன். ஆள் தேடிட்டு இருக்கியா? அப்பாவை கூட்டிட்டு அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. என் தம்பியும் முறைச்சிட்டு போயிட்டான். பாப்பாவை பார்த்துக்க யாரும் இல்ல. நேரம் ஆயிட்டு இருக்குடி, நீ என்ன பண்ண போற? பாப்பாவை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு தான் வரணும். நீங்க போங்க, நான் வந்துடுவேன். சரி சரி, சீக்கிரம் வந்து சேருடி. சரி, வந்துடுறேன். இந்தடா, குடி குடி. அவ்வளோதான்டா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. குடிச்சிரு. குடி. பறிச்சுட்டு போகணும். என் செல்லம்ல கொஞ்சம் தூங்குடி. அக்காக்கு பரீட்சைக்கு நேரம் ஆச்சுடி. அக்கா சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன்.
அக்கா டீ ஒன்று போடுங்கக்கா. டீ இல்லப்பா. என்னக்கா காலங்காத்தாலே இப்படின்னு சொல்கிறீங்க? ஒரு டீ போடுங்க. பால் இன்னும் வரலப்பா. என்னக்கா டீ இல்லைன்னு சொல்கிறாங்க? என்ன டீ போடுறதுக்கு பால் வேணாமா? காலையிலேருந்து உங்கள் அக்கா இன்னும் பால் கொண்டு வரல. எவ்வளோ நேரம் தான் பால் கொண்டு வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறது? அந்த மனுஷன் என்னை கேட்காம பணத்தை கொடுத்துட்டாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம்? அவ புருஷனுக்கு என்ன ஆனா எனக்கு என்னடா? எனக்கு இப்போ பால் வந்தாகணும். அப்பாடா தூங்கிட்டா. நல்லா தூங்கு. அக்கா சீக்கிரம் வந்துடுறேன். மகமாயி, நான் போய் பரீட்சை எழுதிட்டு வந்துடுறேன். திரும்பி வர்ற வரைக்கும் நீ தான் பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும். என்னடி எல்லாம் இன்னும் காணோம்? தெரியாதுடி. என்னாச்சுடி அவளுக்கு? குழந்தை பார்க்கறதுக்கு ஆள் கிடைக்கலையோ என்னவோ. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. நீ எங்க வேணா போ, எனக்கு இப்ப பால் கிடைக்கணும். அக்கா நான் சொன்னல, அம்மா இங்க இல்ல. எனக்கு பால் கறக்க தெரியாது. ஆஹா, பால் கறக்க தெரியாதா? பின்ன எதுக்குடி உங்க அம்மா மகன் கிட்ட சொல்லி அமிச்சு ஏன் புருஷன் கிட்ட பணத்தை வாங்கினா? அந்த ஏமாந்த மனுஷனும் என்ன ஏதுன்னு கேட்காம கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் கடைக்கு பால் வந்து சேரல. எத்தனை பேரு டீ இல்லைன்னு திரும்பி போறாங்க தெரியுமா? ஒண்ணு எனக்கு இப்ப பால் கிடைக்கணும், இல்ல வாங்கின காசு கிடைக்கணும். ரெண்டுல ஒண்ணு எனக்கு இப்ப கிடைச்சே ஆகணும். நிஜமா எனக்கு பால் கறக்க தெரியாதுக்கா. என்கிட்ட பணமும் இல்ல. எனக்கு ஸ்கூல் போக நேரம் ஆச்சு. இன்னைக்கு என்னோட கடைசி பரீட்சை. நான் போணும்க்கா. ஏய் நில்லுடி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. என்ன கேன சரிக்கு நினைச்சிட்டியாடி? பேசுனக்கா, குழந்தை முடிச்சிடுவா. அடி பாவி, குழந்தைய வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போறியாடி? என்ன நெஞ்சழுத்தம் தாண்டி உனக்கு? நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. முதல்ல எனக்கு பால் வேணும். உனக்கு கறக்க தெரியாது இல்லையா? நான் கத்து கொடுக்குறேன், பாடி. அப்ப நீங்களே போய் கறந்துக்கங்க. என்ன பேச்சு பேசினாலும் எதிர் பேச்சு பேசுவியாடி? அப்படியே மண்டைய உடைச்சிருவேன். ஓடி. இந்த ஸ்டூடெண்ட் எங்க? அவ இப்ப வந்துருவா டீச்சர்.
எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், அந்த மீனா கிட்ட ஒரு தகவல் கேட்கணும். கேளுங்க. மீனா இலை எங்க? சார் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அம்மா அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. குழந்தைய பார்த்துக்க யாரும் இல்லாததுனால யார்கிட்டயாவது கொடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. டீச்சர், ஒரு 10 நிமிஷம் தள்ளி எக்ஸாம் ஆரம்பிக்கலாமா? சார், இந்த ஸ்கூல்ல முதல் மாணவியா இருக்கிற இலை இன்னும் வரல. முதல் மாணவியா? பாத்துக்கலாம். சார் கரெக்டா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் சார். தெரியும் டீச்சர், ஒரு ரெக்வஸ்டா தான் கேக்குறேன். சார், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக எக்ஸாமை தள்ளி வைக்க முடியுமா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தானே பதில் சொல்லணும். எல்லா பாடத்துலயும் 100க்கு 100 வாங்குற ஸ்டூடெண்ட் எப்பவுமே சரியான நேரத்துக்கு வந்துருவா. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்காக ஒரு 10 நிமிஷம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். ஆனா ப்ளீஸ் மேடம், ஒரு ரெக்வஸ்டா தான் கேக்குறேன். சரி, 10 நிமிஷம் தான், பாத்துக்கோங்க. ரொம்ப thanks, டீச்சர். அக்கா மணி எத்தனைக்கா? நேத்துக்குள்ள அதே நேரம் தான். என்னடி முகூர்த்த நேரம் பார்த்துதான் நீ பால் கறப்பியா? அடி சிரிக்கி, இப்படி அடி பால் கறக்கிறது? பழகன மாட்ட புது மாடு மாதிரி மிரள வைக்கிற. நான் சொன்னேன்லக்கா, அம்மா தவிர யாரு பக்கத்துல போனாலும் உதைக்கும். ஸ்கூல்ல படிக்கிறல்ல, இந்த வேலையெல்லாம் செய்வியா நீ? அடியே, உன் கூத்தெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னடி நடிக்கிறியா? ஒழுங்கா பால் கறந்து கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போய் ஒளி. என்னடி பாக்குற? சீக்கிரம் கர. சைலன்ஸ். ஐயோ, பால் கறக்க தெரியாதான். ஒன்னும் தெரியாத பாப்பா யாரு? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ஏங்கிட்டே வாடி, உன் அப்பனையே நான் கறக்க வைப்பேன். பாப்பா, பாப்பா என்னாச்சு?
ஐயோ, மகனை போட்டு இப்படி வச்சுட்டு போயிருக்கேனே. ஐயோ, நல்ல வேளை ஒண்ணும் ஆகல. பயப்படாதடா, அழாதடா. அக்காவை மன்னிச்சிடுறா. அக்கா வந்துட்டேல. அழாதடா, என்ன மன்னிச்சிடுறா. அழாதம்மா. ஒண்ணும் இல்ல கண்ணு, ஒண்ணும் இல்ல. அழாத. அம்மா இதான் வந்துருவாங்க. அழாதம்மா.